அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த காலை நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய முதல் வார்த்தையாக வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனமான வார்த்தை சகோதரா சகோதரி உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார். சிலருக்கு காலையில் எந்திரிக்கும் போதே அந்த நாளுக்குரிய போராட்டம் அவருடைய மனதை அழுத்த ஆரம்பிக்கும். இன்னைக்கு வேலையில் எனக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை இருக்குது, நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண போகிறேன். இன்னைக்கு தொழிலில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன். குடும்பத்தை சுற்றிலும் பிரச்சனை இருக்குது, அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன். இன்னும் பல பல காரியங்களை நினைத்து சோர்ந்து போய்விடுவார்கள். அதை எப்படி நான் சமாளித்து வெளியே வரப்போகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நான் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நீ அறிய கடவாய். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி தடைகளை நீக்கி போட்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலிலே வழியை திறந்தது போல கூடவே இருந்து அவர்களுக்கு முன்பாக நடந்து போய் அற்புதம் செய்தது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். என்னென்ன எதிர்பார்ப்போடு தேவையோடு கண்ணீரோடு இருக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று அற்புதமாய் உங்களை நடத்த போகிறார். நீங்கள் அதை காணப்போகிறீர்கள். அருமையான சகோதரா சகோதரி, வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருந்தார்னா அவர் நமக்கு முன்னாடி போய் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். அவர் முன்பாக போகிற போதெல்லாம் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம் தான். ஒரு பெரிய விசேஷித்த பாதுகாப்பு இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பாதுகாப்பை உங்களுக்கு கட்டளையிட்டு அவர் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்த போகிறார். நாம் ஜெபிக்கலாம். நிச்சயம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். வல்லமையுள்ள தேவனே, நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு முன்பாய் கடந்து சென்று கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. தடைகள் நீங்கட்டும். இன்றைக்கு என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாய் சென்று அற்புதங்களை செய்து விடுதலையாக்கி ஆண்டவரை இந்த மாலை சந்தோஷப்பட்டு களி கூற தேவன் கிருபை பாராட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. Amen.